ஹோம்மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம துணி துவைக்கிற ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஊசி நூலை ஒரே நிமிஷத்தில் நம்ம கோக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறமா ஃபெவிக்விக், அப்புறம் ₹1 காயின், அது இல்லைன்னா ஒரு குஷி கிளிப், இது இருந்தாலே போதும். ஒரே நிமிஷத்தில் நம்ம வந்து ஈஸியாக ஊசி நூலை கோத்துற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, துணி துவைக்கிற ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள அந்த பிளாஸ்டிக் நார் மாதிரி இருக்குல்ல, அதில் எனக்கு ஒன்றே மட்டும் போதும். ஒன்று இருந்தாலே போதும், அதை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு நார் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து ₹1 காயின்லேயோ இல்லை குஷி கிளிப்லேயோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு குஷி கிளிப்பில் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். லைட்டாக ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த நாரை வந்து அது மேலே வச்சுட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் போல் நம்ம அப்படியே கையை ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. கம்மில் வச்சிடாதீங்க. அந்த நாரில் மட்டும் லைட்டாக அப்படி பிடிச்ச மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ட்ரை ஆகி நல்லாவே வந்து செட் ஆயிரும். ஸோ ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு நார் வந்து நான் அந்த மாதிரி எடுக்க போகிறேன். எடுக்கும்போது கட்டாகாமல் வந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது நல்ல பெரிய சைஸாக இருக்குது. இதை வந்துட்டு நான் ₹1 காயினில் பேஸ்ட் பண்ண போகிறேன். குஷி கிளிப்பில் நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் பேஸ்ட் பண்ணணும். லைட்டாக மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம இதே மாதிரி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா பேஸ்ட் ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவே சின்ன ஹோல் உள்ள ஊசி வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதான் கோர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், கேமராவில் அந்த ஹோல் கூட தெரியல. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நார் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம லைட்டாக அந்த ஹோல் கிட்ட வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளே வந்து போயிடும். அதுக்கு மேலே நம்ம அந்த நாருக்குள்ளே நூலை வந்து இந்த மாதிரி மாட்டி விடணும். மாட்டி விட்டுட்டு அந்த காயினை நம்ம பிடிச்சிக்கிட்டு அந்த நாரை வந்து அந்த ஊசி வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நூல் வந்து கோர்த்துடலாம் ரொம்பவே ஈஸியாக. பாருங்கள், நூல் வந்து கோர்த்தாச்சு. பாருங்கள், ரொம்ப சின்ன ஹோல் உள்ள ஒரு ஊசியில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த தடவை நம்ம குஷி கிளிப் யூஸ் பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான். அந்த ஹோல் கிட்ட போனோன்னா கொஞ்சம் லைட் அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த நார் வந்து அழகாக உள்ளே போயிடும். அந்த நாரில் நூலை வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நூலை கோர்த்துட்டு அந்த நாரை வந்து அந்த ஊசி வழியாக இப்படி வெளியில் எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான், நூல் வந்து கோர்த்தாச்சு. இது ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மிஷினில் கூட நூல் வந்து கோர்க்கலாம். அதே மாதிரி இப்போ ₹1 காயினும் நான் வந்து கிளிப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பிளாஸ்டிக்கில் இந்த ப்ரஷ் இருக்கும் இல்லையா, நம்ம ப்ரஷ்ஷு ஓல்டு ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பென்னு, பென்சிலு, எது உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமோ கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் அந்த நாரை மட்டும் அதில் நீங்கள் இதே மாதிரி மடித்து வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும்.
உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் நிறைய ரீயூஸ் ஐடியாஸ்லேருந்து நிறைய ஹேக்ஸ் வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.